சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/6/2025 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் நாள், அஷ்டமி திதி இரவு 9:57 வரை, பூரம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:58 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமர்ந்திருக்கு. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியைத்தான் விரைய சனி என்கின்ற 7.5 சனியுடைய ஆரம்பமாக ஜோதிட மூல நூல்கள் சொல்லுது. ஐயா 7.5 சனி வந்துருச்சே அப்படின்லாம் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்மச்சனி நேரங்களில் தான் சில பல ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இருக்குமே தவிர 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எப்போவுமே கொஞ்சம் செலவுகள், தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். தாராளமாக செலவு செய்யணும்னா காசு வேணுங்களே, கடன் வாங்கிலாம் செலவு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரணும் இல்லையா? அந்த மாதிரியான வருமானத்தையும் அவரே கொடுக்கக்கூடிய அமைப்போல செய்வார். என்ன ஒன்று, அபரிமிதமான வருமானம், 1க்கு 10 மடங்கு நல்ல வருமானம் வந்தது, ஆனால் அதை நம்ம சேர்த்து வைக்க முடியாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டோமே என்கின்ற அமைப்பாக இன்னும் 2 வருஷம் கழித்து வரக்கூடிய ஜென்மச்சனியில் இந்த எண்ணங்களை வர வைப்பார் என்பது தானே தவிர வேற 12ஆம் இடத்துல எந்த விதமான கெடுபலன்களையும் அவர் செய்ய முடியாத ஒரு சூழல் உண்டுங்க. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிற சனியால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும். தூர பயணங்கள் அல்லது பயணங்களின் மூலமாக வெட்டி அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுடைய பெரும்பாலானவர்களுக்கு. இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி வலுத்து இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. இன்னும் 2-3 வருஷங்களுக்கு காசு பண விஷயத்தில் கொஞ்சம் அழகாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்துல குரு, இது ஒரு கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 2, 9, 11ஆம் பாவகங்கள் எப்போது நன்கு வலுத்து சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அப்போது அந்த பாவகங்களின் மூலமாக வருமானங்கள் அப்படியே கொட்டோன்னு கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை அவங்கவுங்களுடைய தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல எடுத்துக்கலாங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000 ரூபாய், 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சத்துக்கு மேலே, லட்சத்தை சம்பாதிப்பவருக்கு அதை விட 10 மடங்கு, 10 லட்சத்திற்கு மேலே இருக்கிறவருக்கு கோடிக்கணக்கில் வருமானம் என்பது போன்ற ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய வழிகளை திறந்துவிடக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கோ அதை விட இரட்டிப்பு மடங்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டது தொடங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். வலுத்துனா குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே 10ல் சனி இருந்தால் ஏதாவது ஒரு தொழில் சங்கடங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா கூட எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுக்கறது இல்லைங்க. உங்களுடைய பாக்கியாதிபதியான சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட சனி இப்பொழுது 10ஆம் இடத்தில் இருப்பது ஏறக்குறைய ஒரு தர்மகர்மாதிபதி யோகம் மாதிரி தொழில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை தாங்க. அதனால் கடந்த காலத்தில் வேலையிலேயோ, தொழிலையோ, வியாபாரத்திலேயோ, சிறு குறு விவசாயம் பண்ணக்கூடிய எதுலேயோ ஒரு மாதிரியாக சக்சஸ் இல்லாமல் இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஜீவன அமைப்புகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசி கூட இப்போ சுபத்துவமாக ஜென்மத்தில் அப்படியே குரு அமர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியாக கடந்த காலத்தில் தோற்று போய்கொண்டே இருந்த ஒரு விஷயங்கள் இப்போது பரவாயில்லையே, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதே, பரவாயில்லையே என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே உணருதல், வியாபாரம் தொழிலில் நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஏற்கனவே அவர் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான ஒரு பாப கிரகம் இல்லையா?
ஐயா 9ஆம் இடத்துல இப்போத்தான் அஷ்டம சனியாக இருந்த 9ஆம் இடத்துக்கு மாறிட்டாருன்னா, சனி எப்போவுமே போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டாங்க இருப்பார். 8ல் தான் ஒரு 2 வருஷமாக கடகராசிக்காரர்களை போட்டு துவன்னு துவைச்சிட்டாரு. 9ஆம் இடத்துல போய் என்ன பண்ண போகிறாரு? உண்மையிலேயே ஓரளவுக்கு இதுவரைக்கும் கொடுக்காத, இதுவரைக்குமே தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த ஒரு நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை தாங்க 9ஆம் இடத்துல இருக்கும். என்ன ஒன்று, அதீதமான தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் போன்ற அமைப்புகளை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடுப்பார். லாங் டிராவல் என்று சொல்லப்படக்கூடிய புனித யாத்திரைக்கு போகக்கூடிய அமைப்பு, ஒரு கங்கையில் போய் ஒரு குளியலை போட்டு வந்துடலாம், காசியில் போய் ஈஸ்வரனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அட்லீஸ்ட் ராமேஸ்வரமாவது போயிட்டு வரலாம் என்பது போன்ற அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல, தகுதிக்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு புனித யாத்திரை போவது, தீர்த்த யாத்திரை போவது, கைலாஷ் யாத்ரா, ரிஷிகேஷ் போன்ற அத்தனை அமைப்புகளோடும் ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் சனி அமர்ந்து அஷ்டமச்சனியாக இப்போது நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனால் அடிக்கடி நான் ஒன்று சொல்கிறது மாதிரி, அஷ்டமச்சனியை 7ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேதை என்கின்ற அமைப்பில் போய் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் பெருசு இல்லைங்க. சின்ன கஷ்டம் கூட அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. அஷ்டமச்சனி என்பது ஒரு கடுமையான நெகட்டிவான ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். எல்லா லெவலில் பாருங்கள், கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரங்கன்றதை நிரூபிக்கிறீங்க பாருங்கள். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம், ஏன்னா 2.25 வருஷம் அஷ்டமச்சனி வரும். ஆனால் ஒரு 1.25 வருஷத்திற்கு பாதுகாப்பாக உங்களுக்கு ராகுகேது பயிற்சி அவரை எதுவுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பினால பெரிய கஷ்டங்கள் எதுவும் 8ல் இருக்கக்கூடிய சனியால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வராதுங்க. அதே நேரத்தில் வருமுன் காப்பது தான் ஜோதிடத்துடைய தன்மை, மாண்பு இல்லைங்களா? அப்படி ஒரு வேதையாக இருந்துட்டாலும் கூட ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த விஷயங்களையும் இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது செய்யக்கூடாதுங்க. வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இந்த அமைப்புகளெல்லாம் செய்யலாங்க. யாரையும் நம்பி பண விவகாரங்களில் ஒரு கூடுதல் எச்சரிக்கையோடு தான் எந்த ஒரு நடவடிக்கையையும் செய்ய வேண்டுங்க. 8ஆம் இடத்தில் சனி இருப்பது உண்மையில் ஒரு பெரிய பாதுகாப்பாகத்தாங்க அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராசியை இப்போது பார்க்கிறார். கண்டகச்சனியை கூட அப்படி இப்படி பயமுறுத்துறாங்களே, நிச்சயமாக கிடையாதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியான பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய 5ஆம் அதிபதியான சனி இப்போது குருவின் வீட்டில் சுபத்துவமாகி 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பிடிவாதக்காரராக இருப்பீங்க. கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போகும் மனசுக்குள்ளே. இதை எப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, குறுக்கு வழியில் பணக்காரனா இல்லாமா, திடீர்னு அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா, 1 ரூபாயை போட்டால் 10 ரூபாயை வாங்க முடியுமா, இந்த மாதிரியான எண்ணங்களை தாங்க கொடுப்பாரு. ஆக நம்ம மனசு தானங்க நமக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசில் வருகின்ற எண்ணங்களை நமக்கு கட்டுப்படுத்த தெரிந்தாலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கைக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறோம் என்கின்ற அர்த்தம். இந்த 7ஆம் இடத்து சனியால் என்ன நடக்கும்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை. நம்ம சம்பாதிக்கிறத தூக்கி அந்த அம்மா அவங்க அண்ணன் தம்பிக்கு கொடுத்துருதோ என்னமோ, நமக்கு தெரியாமல் எதையாவது காரியம் பண்ணுதோ என்னமோ, அல்லது இவர் ஏதாவது பண்ணுறாரோ, இந்த மாதிரியான சந்தேக விதைகளை சனி கொடுப்பாருங்க. நண்பர்களால் ஏதாவது விரயங்கள் வருங்க. இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி தொல்லைகள் இருக்காது, தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே நீங்கள் தலையிடாமல் உங்களுக்கு தேவையானது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும்படியான அற்புதமான கிரக மாற்றங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 6ல் சனி, 9ல் குரு, 11ல் கேது என்பது வருடாந்திர கிரகங்கள் 3மே, ராகுவையும் சேர்த்து 4. இந்த வருடாந்திர கிரகங்கள் 3மே மிகப்பெரிய அளவில் ஒத்துழைக்கக்கூடிய, எதையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. தொட்டது துலங்கும், கனவு மெய்ப்படும், எல்லாம் கையில் கிடைக்கும், வாக்கு பலிக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை அமைப்புகளில் நினைச்சது நடக்கும், திருமண அமைப்புகளில் எந்த தடையும் இல்லை, போய்கொண்டிருக்கின்ற வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அப்படியே முடியும். இதுவரைக்கும் என்னென்ன இடங்களில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்களோ அந்த தப்பை நீங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த தப்பிற்கேற்ற ஒரு சரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சகோதரிகளுக்கு மிக உயர்ந்த நல்ல காலம். கணவனை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருந்த சகோதரிகள், துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல காலம் பிறந்திருக்கக்கூடிய இனிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இப்போது சனி பகவான் இருக்கிறார். பொதுவாகவே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குழந்தைகளை பற்றிய கவலைகளையும் எண்ணங்களில் கொஞ்சம் குழப்பம், நினைக்கிறத கொஞ்சம் குழப்பமாக நினைக்க வைப்பார். 5ஆம் இடம் என்பது மனதை குறிக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 5ல் போய் ஒரு பாவகிரகம் உட்காந்தா என்ன மாற்றங்களை கொடுக்கும்? ஒழுங்காக போய்கிட்டு இருக்கிற நினப்பு இப்படி குறுக்குச்சாலை ஓட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்களில் 5ஆம் இடத்து சனி விருச்சிக ராசிக்காரர்களை வழிநடத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளை சுப பிரிவாக பிரிக்கக்கூடிய அமைப்புகளும் 5ஆம் இடத்திற்கு உண்டுங்க. பாபர்கள் 5ஆம் இடத்துல உட்காந்தாலே குழந்தைகளை பற்றிய கவலைகளை கொடுத்துருவார். இன்னைக்கு தான் இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தை வெளிநாட்டில் இருக்குது, வெளிமாநிலத்தில் இருக்குது, அங்கே படிக்குது, இங்கே படிக்குது, தனியாக இருக்குது, அப்படி இருக்குது. இன்னைக்கு கேள்விப்படுறதெல்லாம் வேற மாதிரியா இருக்குதே. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளையே தனியாக அனுப்புறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்குதுங்க. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ இந்த மாதிரியான ஒரு கவலை வேற. அதே நேரத்தில் பையன் புள்ள இதைத்தான் சாப்பிடுவாங்க, இப்படித்தான் சாப்பிடுவாங்க, நான் கொடுக்கணும்னா சூடாக டீ கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும், வெளிநாட்டில் போய் எந்த அம்மா சூடாக டீ கொடுக்குதோ காப்பி கொடுக்குதோ தெரியலையே என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றிய அவர்களை பற்றிய ஒரு அக்கறையுடன் கூடிய கவலைகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்கின்ற 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதில் அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கண்டிப்பாக செய்யாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு சுப வீடான 4ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். இந்த இடம் கொஞ்சம் தெய்வீகமான இடம் அப்படிங்கிறதுனாலையும் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே கொஞ்சம் தெய்வ நம்பிக்கையை கூடுதலாக கொண்டிருப்பவர்கள் என்கின்ற காரணத்தினாலையும் கொஞ்சம் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்தை போய் பார்க்கலாமா, இஷ்ட தெய்வத்தை போய் பார்க்கலாமா, அங்கே போய் பார்க்கலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, திருவண்ணாமலைக்கு போய் அக்கடான்னு போய் உட்கார்ந்துருந்துட்டு வரலாமா என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம் சனியின் தயவுனால. அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வயதான தாயாராக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நம்மளே செலவு பண்ணுற மாதிரி வரும். புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வீடு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாரையும் நம்பக்கூடாது. வீடு கட்டுனா கொத்தனார் வரமாட்டார், மேஸ்திரி வரமாட்டார், அவர் வந்தால் இவர் வரமாட்டார், 2 பேரும் சேர்ந்து வந்தால் கான்ட்ராக்டரை ஏமாற்றுவார். இந்த மாதிரியான சில விரயங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் அமைந்திருக்குதுங்க 4ஆம் இடத்து சனி பகவான் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அபாரமான நன்மையை தரக்கூடிய நிலைமையில் அட்டகாசமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. எந்த கவலையும் இல்லைங்க. ராசிநாதன் சிறப்பான இடத்துல இருக்கிறார். அதுவும் குருவின் வீட்டில் அவர் இருப்பது கடந்த 7.5 வருஷமாக மகர ராசிக்காரர்களுக்கு என்ன கொடுக்காம விட்டாரோ அதை எல்லாத்தையும் ஒரு 7.5 மாதத்துக்குள்ளே, ஆனால் 7.5 நாளுக்குள்ளே நடக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எப்படி ஒரு 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ அது ஒரு 7.5 மாதத்திற்குள் தேர்ந்து விடுகின்ற மாதிரியான படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு 7.5 சனியில் அதுவும் குறிப்பாக 2020, 2021, 2022 கடன் தொல்லைகள், கடுமையான மன அழுத்தங்கள், வலிகள், நம்மகிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரே நமக்கு எதிராக இருந்தக்கூடிய அமைப்பு, நமக்கு கீழே இருந்தவரே நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமை, நம்மால் கைதூக்கி விடப்பட்டவர் என்னமோ அவர் பெரிய ஆள் மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு செய்து, இந்த மாதிரியான கணக்கில் அடங்காத சோகங்கள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருந்தது இல்லையா? அவைகளெல்லாம் இனிமேல் இல்லாதது மாதிரி இந்த 2.5 வருஷம் இந்த இடத்துல இருப்பார் 3ஆம் இடத்துல. அவைகள் முழுக்க உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் இப்போது 2ஆம் இடத்துல பாதச்சனி என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். அதாவது 2 வருஷம் உங்களை கஷ்டப்படுத்தினவர் இப்போ பாதத்தில் இருந்துட்டு வெளியே போகக்கூடிய சூழல்ல உங்களை விட்டு நீங்குவதற்கு முன்பாக அவர் கால் பாதத்தில் இருக்கிறார் என்பதாக ஒரு அடையாளம். அப்போ அந்த பாதச்சனியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஜென்மச்சனியில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது, பெரிய கஷ்டங்கள் இருக்காது. இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. நல்ல வேளையாக சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. கடந்த காலத்தில் இருந்த சோம்பல்கள்லாம் இனிமேல் இருக்காதுங்க.
ஓரளவுக்கு மனசுல விச்சிராந்தியான எண்ணங்கள், விரக்தியான மனப்பான்மை கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது சோதனைகள் படிப்படியாக விலகுவதை நீங்களே கண்ணால பார்த்தது கண்டிப்பா இப்போது நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோசியத்தையோ கடவுளையோ நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட இந்த 2 வருஷத்துல ஜோசியம், கடவுள், அதை விட எல்லாமே எதை பார்த்தாலும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜென்மச்சனி கொண்டு வந்து கொடுத்துருச்சு இல்லையா? அவைகள் எல்லாம் படிப்படியாக இன்னும் 6 மாத காலத்திற்குள் விலகக்கூடிய அருமையான யோக முன்னேற்றமுள்ள நாளுங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு 40-50 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இனம் புரியாத கலக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுலேயும் குறிப்பாக இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்து மேலே தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆக மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிலேயுமே ஒரு தோல்வி மனப்பான்மை, எதையோ தொலைத்து விட்டதை போல ஒரு எண்ணம், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ என்கின்ற ஒரு பயம். மிகவும் விருப்பமானவர்கள் நம்மளை காலவாரி விட்டுருவாங்களோ, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ, வேலையில் இப்படி ஆயிடுமோ, தொழிலில் இப்படி ஆயிடுமோ, குழந்தைகளுக்கு இப்படி ஆயிடுமோ, மனைவிக்கு இப்படியா, கணவனுக்கு இப்படியா, காதலனுக்கு இப்படியா, காதலிக்கு இப்படியா என்பது மாதிரியான உறவுகளுக்குள்ளேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த உறவு கைவிட்டு விடுமோ என்கின்ற பயம் மற்றும் வேலை தொழில் அமைப்புகளில் ஸ்ட்ரெஸ் நிலைத்தன்மை இல்லாத தன்மைகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ரிஷப ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று மேஷராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் நடந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்ட நிலைமையில இன்னைக்கு 2வது ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். நல்ல விதமான கிரக பலன்கள் இப்போது சனியாலும் குருவாலும் கண்டிப்பா இருக்கு. ஏற்கனவே நடந்திருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் குரு பெயர்ச்சி நடந்தது. அதுல 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார். அதற்கு ஒரு 2-3 மாசத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடி நடந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ஆக பெரிய கிரகங்கள்ல 2 மிக சுபமாக நன்றாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக 4 10ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. 10ல் ராகு, 4ல் கேது. ஐயா, அந்த கேந்திர வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த வீட்டின் பலன்களை அழித்து செய்வார்கள் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது என்றாலும் கூட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது சில பல வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள். ஏன்னா ராகு கேதுக்கள்னாலே சேஞ்சஸ் அப்படின்னு தான் அர்த்தம், மாற்றங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட ஒரு பெரிய நல்ல நிலைமையா ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் மாற்றங்களின் மூலமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக இது இருக்குங்க. வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். கீழ்நிலை பணியாளர்களின் மூலமாக மேல்நிலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேனேஜர் மாதிரி, எம்டி மாதிரி, சேர்மன் மாதிரி, வைஸ் சேர்மன், பிரசிடென்ட் இந்த மாதிரியான போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காதனால கொஞ்சம் தலைவலிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி வியாபாரம் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக நன்றாக இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். 2.5 வருஷத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளில் பெரிய சோதனைகள் எதுவுமே இந்த ராகு கேதுக்கள் பயிற்சிகள் மூலமாக இருக்காது. ஐயா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அம்மாவை பிரிக்கக்கூடிய தன்மைகளை சில நேரங்களில் செய்வாருங்க. அம்மாவை பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது அல்லது பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அம்மாவை பிரிஞ்சு புகுந்த வீட்டிற்கு சுபமாக போவது போன்ற அமைப்புகளை அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து செய்வார். வாகன பழுதுகள் அடிக்கடி வரும். ஏன்னா ஒரு பாவகிரகம் 4ஆம் இடத்துல உட்காந்தாலே வீடு வாகனம் சார்ந்த விஷயமாக அப்படியே செலவுகள் வந்துகிட்டு இருக்கும். 1.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த 1.5 வருஷத்தில் 2 வீடு மாறினேன், 3 வீடு மாறினேன் என்பது மாதிரியான ஒரு சூழல்கள். சொந்த வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கட்டுமான பொருட்கள் மற்றும் கூலியாட்களின் மூலமாக விரயங்கள், செலவுகள், இது போன்ற அமைப்புகள் அந்த 4ஆம் பாவகத்துடைய தன்மைகளாக இருக்கும். மற்றபடி இதை தவிர்த்து வேறு எந்த விதமான கெடுபலன்களும் இங்கே இல்லை. பண விரயங்கள் இருந்தாலும் கூட
பணத்தை கொடுக்கக்கூடிய 2-11 பாவகங்களில் குருவும் சனியும் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடையாது. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே அவர்களின் மூலமாக கூட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலமும் அவருடைய மூலமாக ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். அவரே கடையை பார்த்துக்கிறது, அவரே தொழிலை பார்த்துக்கிறது, நம்ம கடை பக்கமும் தொழில் பக்கமும் போகாமல் வேறு வேலைகளை பார்ப்பது, அவரிடம் பொறுப்பை விட்டு விடுவதன் மூலமாக அவர் கொஞ்சம் நல்ல விதமாக ஷேர் கொஞ்சம் இந்தாங்க நல்லா தாங்க பணம் போச்சு என்கின்ற மாதிரியாக வேற்று இன மத மொழி பேசக்கூடிய அவர்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக தொழில் மூலமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டுங்க. கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு கிரக பயிற்சியாகவே இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. நாளைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ரிஷப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.